ஒரு இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஒரு 3 பேர் இருக்காங்க, அடுத்து ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. மேலே இருக்கிறது வந்து ஜானி டீப், அப்புறம் வந்து ஆம்பர் ஹெட், அப்புறம் அவருடைய வழக்கறிஞர் இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சீமானு, விஜயலட்சுமி அண்டு கைல்வெளி இருக்கிறாங்க. கைல்வெளி வந்து சீமானுடைய மனைவி. ஸோ இது எதுக்கு நான் கம்பேரிசன் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த 2 விவகாரமே ஏறக்குறைய ஒரே விவகாரம் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விவகாரம். ஆனால் அந்த கோர் ஆஃப் த மேட்டர் வந்து சேம் தான். என்ன அப்படின்னா, இப்போ ஆம்பர் ஹெட் அப்படிங்கிற அந்த பெண் வந்து ஒரு நடிகை, பாலிவுட் நடிகை. அவங்க வந்து அவருடைய 2வது கணவரோ 3வது கணவரோ தெரியல, ஜானி டீப் மேலே ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. தன் வந்து குடும்பத்தில், அதாவது நம்ம இதில் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் வந்து தன்னை வந்து தாக்கிட்டார், தன்னை வந்து கணவர் வந்து தன்னை வந்து தாக்கிட்டார், தன்னை ரொம்ப மோசமாக நடத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அதுக்கு வந்து நீதி கேட்டு அதுக்கு ஜீவனாம்சமாக ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்டு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கில் வந்து அவருக்கு சார்பாக, ஜானி டீப் சார்பாக ஒரு பெண் வழக்கறிஞர் வாதாடி உண்மையை வெளிக்கொண்டு வந்து அந்த ஆம்பர் ஹெட்டோட உண்மையான முகத்திலேயே வெளிப்படுத்துகிறாங்க. அது வந்து எல்லாமே ஃப்ரேம் பண்ணி அவங்க போய் பேசுனது. அந்த அந்த தீர்ப்பை கொடுத்தவங்களும் ஒரு பெண் தான், நீதிபதியாக இருந்தவங்களும் ஒரு பெண் தான். ஸோ ஒரு பெண் வந்து என்ன நினைக்கிறா, ஒரு ஆணை வந்து எப்படி நம்ம அழுது மக்கள் முன்னாடி நம்ம அழுதுனா நம்ம சொல்கிறது நியாயம்னு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடுறா. அந்த நாடகத்தை இன்னொரு பெண் வந்து வெளிப்படுத்துகிறா, இன்னொரு பெண் வந்து அதுக்கு நியாயம் கொடுக்குறா. ஒரு பெண் செய்கிறா தவறு, அந்த பெண்ணோடைய தவறை இன்னொரு பெண் மறுதளிக்கிறா. இது இன்னொரு வழக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மீது இந்த விஜயலட்சுமிங்கிற நடிகை தொடர்ந்து வந்து 14-15 வருஷமாக வந்து பாலியல் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறா. அது இதுன்னு ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிட்டே இருக்கிறா. ஆனால் அவர் சைடு நிற்கக்கூடிய அவர் மனைவி வந்து கைல்வெளி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. என் கணவருக்கு நான் பக்கபலமாக நிற்கிறேன் அப்படின்னு. 2வது இவங்களும் ஒரு வழக்கறிஞர் தான், கைல்வெளியும். ஆனால் இப்போ இந்த வீடியோ வாயிலாக வந்து சீமானுடைய மனைவிக்கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு வந்து இதை வந்து வெறுமனே வர்பலாக பேசிகிட்டே இருக்க போகிறீங்க? அந்த விஜயலட்சுமி மீது நீங்கள் வழக்கு தொடுக்கக்கூடாது. விஜயலட்சுமி மீது வழக்கு தொடுத்து அவர் வந்து உங்கள் கணவருக்கும் உங்களோட குடும்பத்தினருக்கும் பெரிய மன உளைச்சல் கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் மீது மானநஷ்ட வழக்கு போடுறதோட அவர் மீது குற்றவியல் வழக்கம் தொடுங்க. குற்றவியல் வழக்கு தொடுத்து அவரை வந்து சிறையில் அடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இதுதான் நான் கேட்க முடியும். நிச்சயமாக வந்து நீங்கள் இப்போ இந்த ஒரு தீர்ப்பின் வாயிலாக வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு பொறுக்கித்தனமான பெண்களும் அந்த பெண்களால் பாதிக்கப்படுற ஒரு ஆணும், அந்த ஆணை சார்ந்த அந்த குடும்பமும் இதன் மூலியமாக ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னா அழுகிற பெண்கள் அனைவரும் நல்லவர்கள் கிடையாது. அந்த பெண்கள் செய்யக்கூடிய தவறுகளை இன்னொரு பெண்ணை தான் தட்டி கேட்கணும். தட்டி கேட்டு இந்த சமூகத்தில் ஒரு